ஓவியா புதிய ஒரு ஹேர் ஸ்டைலில் ரொம்பவே அழகா, அதாவது ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ரேஞ்சுக்கு மாறியிருக்காங்க. ஓவியாவோட இந்த ஃபோட்டோ தான் இப்போ ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு வருது. இந்த நிலையில் ஓவியா ஏன் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு மாறினாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுக்கு பின்னாடி ஒரு சோகம் மறைஞ்சிட்டு இருக்கு. ஓவியா புதிய ஹேர் ஸ்டைலில் மாறியிருக்க அந்த ஃபோட்டோவை நல்லா பார்க்கும்போது தெரியும். ஓவியாவோட வலது காதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் மார்க் தெரியும். அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க கப்பிங் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை எடுத்துக்கிறாங்களாம். பொதுவாகவே இந்த கப்பிங் தெரப்பி எதுக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு ஆளாகி சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போகிறவங்களுக்கா. இதனால தான் ஓவியா இந்த கப்பிங் தெரப்பியை எடுத்துக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் தான் இந்த தெரப்பியை எடுத்துக்கிறாங்களாம் ஓவியா. மேலும் இந்த தெரப்பிக்கு வேண்டி அந்த ஒரு இடத்துல மட்டும் முடிய வெட்டினா நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான் தன்னோட ஹேர் ஸ்டைலையே ரொம்பவே ஸ்டைலிஷாக மாற்றிட்டு இருக்காங்களாம் ஓவியா. இதுதான் ஓவியா எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கிறாங்க இல்லையா. இது மாதிரி ஓவியா புதிய ஹேர் ஸ்டைலுக்கு மாறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை உடனே சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நேட்டிவி4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேம், பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்னா அது மக்களை ஏமாத்துற மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் நடக்கிறது ரியாலிட்டியான டவுட்டாக தான் இருக்குது. பட் வி ஃபீல் ஃபார் ஓவியா. வீட்டுக்குள்ளே விட்டால் இவ்வளோ சண்டை வருமானு எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் வருணை வச்சுக்கலாமே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நான் கேரளாயிலிருந்து வரேன். ஆனாலும் நானும் இப்போ அந்த ஷோ பார்க்குறேன், நல்லா இருக்கு.